ஹலோ ஹலோ வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? முன்பெல்லாம் லேண்ட்லைன் ரிங் ஆகும் போது வேக வேகமாக ஓடிக்கொண்டே போய் ரிசீவரை எடுத்து உடனே ஹலோ என்று சொல்வோம். இப்போது மொபைல்களின் உபயோகம் அதிகமாகிவிட்டது. ஐபோன், டேப் போன்ற புதிய புதிய கைபேசிகள் வந்துவிட்டன. ஆனாலும் உலகம் முழுவதும் இந்த ஹலோ சொல்வதை நிறுத்தவில்லை. மொபைலில் மணி அடித்தாலும் எடுத்து ஹலோ என்று தான் இன்று வரை நாம் சொல்கின்றோம். அது மட்டுமா, ஆபீஸ் மீட்டிங், மாணவர்களுக்கான டீம் மீட்டிங் எதுவாக இருந்தாலும் அது ஆஃப்லைன் இல்லை, ஆன்லைன் எதிலில் நடந்தாலும் எல்லோருக்கும் கூறும் முதல் வார்த்தை ஹலோ என்ற சொல்தான். இன்னும் சொல்ல போனால், சாலையில் செல்லும் போதோ அல்லது பொது இடங்களிலோ முன்பின் தெரியாத நபரை நாம் எப்படி அழைக்கின்றோம்? ஹலோ சார், ஹலோ பிரதர் என்று தானே. சரி, இனி இந்த ஹலோ எப்படி வந்தது என பார்க்கலாம். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். சாதனத்தின் முதல் சோதனையின் போது ஹலோ என்ற வார்த்தையை முதல் வார்த்தையாக பயன்படுத்தினார். ஹெலோ என்பது அவரது வருங்கால மனைவி மார்கரெட் ஹெலோவின் பெயர். இந்த வார்த்தை விரைவில் உலகளவில் தொலைபேசி அழைப்புகளுக்கான நிலையான வாழ்த்துச் சொல்லாக மாறியது. இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது என்று தான் பல ஊடகங்களில் பகிரப்படுகின்றது. ஆனால் உண்மை அதுவல்ல என தற்போது வேறு விதமாக கூறப்படுகின்றது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் 1876ஆம் ஆண்டு தொலைபேசியை கண்டுபிடித்தார். ஆரம்பத்தில் தொலைபேசி உரையாடல்களுக்கு ஆஹோய் என்ற வாழ்த்து சொல்லை பயன்படுத்த பரிந்துரைத்தார். இருப்பினும் 1877ஆம் ஆண்டில் தாமஸ் எடிசன் ஹெலோ என்ற வார்த்தையை தொலைபேசி வாழ்த்தாக பயன்படுத்த முன்மொழிந்தார். கிரஹாம் பெல் தொலைபேசியில் பேசிய முதல் வார்த்தைகளை ஆராய்ந்ததில் 1876ஆம் ஆண்டு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் முதல் வெற்றிகரமான தொலைபேசி அழைப்பு அவரது உதவியாளருக்கு செய்யப்பட்டது என்றும் அவர், திரு வாட்சன், இங்கே வாருங்கள், நான் உங்களை பார்க்க விரும்புகின்றேன் என்றும் கூறினார் என்று கூறப்படுகின்றது. தி நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாளின் அறிக்கையின்படி 1877ஆம் ஆண்டில் தாமஸ் எடிசன் ஹெலோ என்ற வார்த்தையுடன் தொலைபேசி உரையாடல்களை தொடங்க பரிந்துரைத்தார். எடிசன் தொலைபேசியை ஒரு வணிக சாதனமாக கருதியதால் மறுமுனையில் இருப்பவர் பேச விரும்புகிறார் என்பதை குறிக்க இந்த வாழ்த்து வார்த்தையை பயன்படுத்த அறிவுறுத்தினார். எடிசனின் ஆலோசனையை பின்பற்றி மக்கள் ஹெலோ என்ற வார்த்தையை ஒரு நிலையான தொலைபேசி வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.